அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யாருன்றதை சோதிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் ஏற்படுத்தினேன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்மள யார் அழகிய செயலுக்குரியவன்றதை சோதிக்கிறதுக்கு வாழ்க்கையை கொடுத்தா சரி. வாழ்நாள் இருக்குது, நம்ம நன்மையான காரியங்கள் செய்யணும். இதில் வாழ்க்கையை சோதிக்கிறதுக்காக இந்த வாழ்நாள் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் சரி. ஆனால் மரணத்தை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்கிறானே. ஒரு மனிதன் மரணத்தை அடைஞ்சிட்டான்னா அவனால் என்ன அழகிய செயல் செய்ய முடியும்? என்ன காரியம் அவனால் செய்ய முடியும்? ஆனால் அல்லாஹ் வாழ்க்கையும் கொடுத்தேன், மரணத்தையும் கொடுத்தேன்னு சொல்கிறான். என்ன அவனால் செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது நம்முடைய மரணம் நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கான சோதனை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய மரணம் நமக்கான சோதனை. அதை தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒருத்தர் மரணிச்சிட்டாரு அப்படின்னா அது உங்களுக்கான சோதனை. நீங்கள் ஒருத்தவங்களுடைய மரணத்தை நம்ம சந்திக்கிறோம், நம்ம பார்க்குறோங்கும்போது நம்ம ஃபேமிலிலேயோ நமக்கு இவ்வளோ பெரிய நியூஸை நேற்று பார்த்தோம். அத்தனை பேரோட மரணத்தை நம்ம பார்த்தோம். யாராவது நினச்சாங்களா? ஒருத்தவங்க நினச்சிருப்பாங்களா? அல்லாஹ்வே சொல்கிறான், எந்த மரணமும் தன்னுடைய எந்த இடத்துல மரணத்தை அடையுன்றது எந்த ஆத்மாவும் தெரிஞ்சிக்காதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அவங்க நினச்சாங்களா இந்த ஃப்ளைட்டில் நம்முடைய உயிர் போகுன்றதை நினச்சாங்களா? இல்லை. எந்த ஆத்மாவும் அது தெரிஞ்சிக்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்படி ஏறுனுச்சு ஃப்ளைட்டு, அப்படி இறங்குனுச்சு, மௌத்தாயிட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த போட்டி? ஏன் இந்த பொய்? ஏன் இந்த பித்தலாட்டம்? ஏன் இந்த கோபம்? ஏன் இந்த வரம்பு மீறது? ஏன் இந்த பொறாமை? இது எல்லாமே நம்ம சம்பாதிக்கிற அத்தனை காரியங்களையும் நம்ம விட்டுட்டு தான் போகிறோம். உலகத்துல எந்த மனிதனும் இரண்டு கருத்து சொல்ல முடியாத ஒரே விஷயம் மரணம். ஒரு சட்டை எடுத்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்காண்டா கூட இதுக்கு பாதி பேர் ஓட்டு, அதுக்கு பாதி பேர் ஓட்டு இருக்கும். ஆனா இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் எனக்கு வராது, இல்லை எனக்கு வரும் அப்படின்னு ரெண்டு கருத்து இருக்கா? எல்லாருக்குமே ஒரே கருத்து, இந்த மரணம் வரும். எல்லாருமே மரணத்தை சந்திக்க போறோம். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட மரணத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உலகத்துல இரண்டு கருத்து இல்லாத ஒரே விஷயம் மரணம் தான். இந்த ஒவ்வொரு மரணத்தையும் நம்ம சந்திக்கும் போதும் அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம், அல்லாஹ் என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடு. மனிதனாக படைக்கப்பட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்ம இடத்துல தவறுகள் இருக்கும். அப்படிதான் அல்லாஹ் படைச்சிருக்கான். எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சு தன்னுடைய ஒவ்வொரு மரணத்தை நம்ம சந்திக்கும் போதும் துவா கேட்டு அதிலிருந்து தப்பான காரியங்கள்லேருந்து விலக ஆரம்பிப்போம். அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்துட்டே இருப்போம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.